ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மகாபாரதத்தில் வருகிற அஸ்வத்தாமன் அப்படிங்கிற கேரக்டர் இன்னை வரைக்கும் உயிரோடு இருக்கிறாரா? இருப்பதாக இன்னமும் நிறைய பேர் நம்புகிறாங்க. ஸோ உத்தரப்பிரதேசத்தில் ஏதோ ஒரு கோயிலில் தினமும் இரவு அவர் பூஜை செய்கிறாரு. அந்த மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட 12 அடி உயரமுள்ள ஒருவர் நெத்தியில் காயத்தோடு ட்ரீட்மெண்ட் எடுத்தார். என்ன இந்த காயம் உங்களுக்கு ஆறவே மாட்டேங்குதுங்கன்னா அஸ்வத்தாமனான்ட்டு திரும்பி பார்த்தா அவரை காணோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மக்கள் மத்தியில் இன்று வரையிலும் பேசப்படுது. ஸோ இந்த அஸ்வத்தாமன் யார்? அவர் உயிரோடு இருக்கிறாரா அப்படிங்கிற ஆராய்ச்சி இன்றைய தேதியில் அரசியல்வாதிகள் மேலே மக்கள் ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. என்ன குற்றச்சாட்டு வைப்பாங்கன்னா, அந்த கட்சியுடைய, அதாவது ஆளுங்கட்சியுடைய பேர் கெடுற மாதிரி ஒரு காரியம் நடக்கும் பொழுது அவர்களாகவே திசை திருப்புவதற்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதை பற்றி மக்களை பேச வைப்பாங்கன்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் அஸ்வத்தாமன் உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு நாம் ஆராய்ச்சி பண்ணுறது. இதை யார் திசை திருப்புறா? அதை தான் சாத்தான், மாயா, ராவணன், இப்படி எந்த பேர் வேணாலும் சொல்லலாம். எல்லா வேதங்களிலும் ரகசியம் ஒளிஞ்சு இருக்கும். ஆனால் அதை சுற்றி தேவையில்லாத விஷயங்கள் நிறைய இருக்கும். அந்த தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க, தேவையானதை கோட்டை விட்டுருவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த அஸ்வத்தாமன் இப்போ உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற விஷயமும். முதல்ல அஸ்வத்தாமன் யார் அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பைபிள் ஆகட்டும், குரான் ஆகட்டும், ராமாயணம் ஆகட்டும், மகாபாரதம் ஆகட்டும், இது எதுவும் நிஜத்தில் நடந்த சம்பவம் கிடையாது. இல்லை, அது நடந்ததுக்கான ஆதாரம் இருக்குது, இது இருக்குது. அதை தான் நம்ம சொன்னோம் இல்லையா, சாத்தானுடைய வேலை அதை தேடி போக வைக்குமே தவிர அதில் சொல்ல எசன்ஸை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அஸ்வத்தாமன் கேரக்டருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குது, மிக ஆழமான ரகசியம், ஏன் எச்சரிக்கையே இருக்குது. ஏன்னா கடைசியில் கிருஷ்ணர் சாபம் இடுறார் இல்லையா? ஸோ அந்த சாபம் அந்த கேரக்டருக்கு இடுற சாபம் இல்லை, நமக்கு இடப்படுகிற சாபம். அஸ்வத்தாமன் செய்த தவறை நாம் செய்தால். அஸ்வத்தாமன் என்ன தவறு செய்தார்? முதல்ல அஸ்வத்தாமன் யார் அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த தவறுக்கு ஏன் அவ்வளோ பெரிய தண்டனைன்னு உங்களுக்கு தெரியும். அஸ்வத்தாமன் யார் அப்படின்னா, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஒரே குரு தான், துரோணாச்சாரியர். அந்த துரோணாச்சாரியருடைய சொந்த மகன் அஸ்வத்தாமன். மகன் மட்டும் இல்லை, மாணவனும் கூட. அவனுக்கும் சேர்த்து தான் சொல்லிக் கொடுக்குறார். ஸோ அப்போ துரோணாச்சாரியர் அஸ்வத்தாமனுக்கு அப்பானும் சொல்லலாம், குருன்னும் சொல்லலாம். இப்போ இந்த அஸ்வத்தாமன் ஒரு விஷயத்தை கேட்பார். அது சாதாரணமாக இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே ஆழமான விஷயம் இருக்கும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறீங்க, நாங்களும் எல்லோரும் ஒரே மாதிரி தான் கற்றுக்குறோம், ஏன் அர்ஜுனனை மட்டும் தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்க அப்படின்னு கேட்குறார். ஸோ இது அந்த பொறாமையின் வெளிப்பாடு, அதை புரிஞ்சுக்கணும். அப்போவே சின்ன வயசுலே. அப்போ துரோணாச்சாரியர் சொல்லுவார், நான் சொல்லிக் கொடுக்கறத நீங்கள் கற்றுக்குறீங்க, ஆனால் அதற்கும் மேலே முயற்சி செய்து இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்கிறான் அர்ஜுனன், அதனால் அவன் என்னுடைய பிரியமான மாணவன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதை நிரூபிக்கும் வகையில் தான் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு போட்டி இல்லையா? ஒரு மாமரத்தில் இருக்கக்கூடிய புறாவை அம்பு விட்டு கொல்லக்கூடிய ஒரு போட்டி வைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒவ்வொருத்தரையும் கேட்குறாங்க, அந்த எய்ம் பண்ணவொடனே உனக்கு என்ன தெரியுது? மரம் தெரியுது, நீங்கள் தெரியுறீங்க. அப்படி எல்லோரும் ஒவ்வொரு இதாக சொல்கிறாங்க, கிளை தெரியுது, புறா தெரியுது, எல்லாம் தெரியுது. அர்ஜுனனை கேட்கும் பொழுது அந்த புறாவுடைய கண்ணின் மணி மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுதுன்னார். ஸோ நம்ம அதை மேலோட்டமாக கான்சன்ட்ரேஷன் பவர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். கான்சன்ட்ரேஷன் பவர்ன்றது உண்மைதான், ஆனால் எதோடைய கான்சன்ட்ரேஷன் பவர் அப்படிங்கிறது தான் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். அர்ஜுனனுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் சக்கரவியூகத்திலேருந்து வெளியில் வர்றது. கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணர் சொல்லி கொடுக்குறாரு, அர்ஜுனன் மாணவன், அதனால் கிருஷ்ணர் கண்டிப்பாக தெரியும், அடுத்தது அர்ஜுனனுக்கு தெரியுன்றாங்க. அது எப்படி தெரியும்னா, இதுதான் அந்த ரகசியம், அந்த புள்ளி மட்டுமே தெரியுது அப்படிங்கிறது.
ஸோ அது என்ன புள்ளி அப்படின்னா, நாம் இந்த உடம்பு கிடையாது, இந்த உடலை இருக்கக்கூடிய ஆத்மா அப்படிங்கிறது தான் கீதா சாரமே. ஆத்மாவை பற்றிய ஞானம் தானே அங்கே இருக்கிறது. ஆத்மா வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாது, ஸ்லைட்டாக சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். டீட்டெயிலாக அது ஆத்மா எங்கே இருக்குது, அதோடைய குணாதிசயம் என்ன, அதில் என்ன இருக்குது, இதெல்லாம் கீதையில் இருக்காது. ஒருவேளை அதெல்லாம் இருந்தால் கடவுள் அதை சொல்வதற்கு இறுதியில் வர தேவையில்லை. இறுதியில் கல்கி அவதாரம், இயேசுவின் 2ஆம் வருகைலாம் சொல்கிறேன் இல்லையா. ஸோ அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கல்கி அவதாரம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதை விட அதில் இன்னுமே நிறைய ரகசியம் இருக்கும். சரி, ஸோ இப்போ உண்மையில் வருவது சிவபெருமான் சொல்கிறார் இந்த ஞானத்தை. கலியுகத்தின் இறுதியில், கலியுகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்பு சிவபெருமான் அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்தை விட்டு வரார், இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இங்கே பாருங்களாம், இறைவன் ஆக்சுவலாக கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி ஆத்மா. இறைவனும் அப்படித்தான் இருக்கார். பட் அவரை பெருசுப்படுத்தி காட்டுறது கடவுள்னு தெரியணுன்றதுக்காக. மற்றபடி அவரும் நம்ம மாதிரி கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி தான். ஆக்சுவலாக அஸ்வத்தாமன் நெத்தியில் ஒரு மணி இருக்கும், அதுவே இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அதோடவே தான் அவர் பிறப்பர். கர்ணன் கவச குண்டலத்தோடு பிறக்கிற மாதிரி அஸ்வத்தாமன் இந்த மணியோடவே பிறப்பார். அவர் சிரஞ்சீவியாகவும் பிறப்பார். பிறக்கும் பொழுதே அவருக்கு சாகா வரம். அது சிவபெருமான் கொடுத்தது. நிறைய பேர் கிருஷ்ணர் கொடுத்ததா நினைக்கிறாங்க. கிருஷ்ணர் சாபமாக அதையே கொடுக்குற மாதிரி வரும். ஆனால் இந்த வரத்தை கொடுத்தது சிவபெருமான். பிறக்கிறதுக்கு முன்னாடியே சாகா வரம் பெற்றவனாகத்தான் அஸ்வத்தாமன் இருக்கிறான். இப்போ அஸ்வத்தாமன் முடிந்த அளவிற்கு 2 பேருக்கும் நடுநிலை வகிக்கிற மாதிரி தான் தெரியும். அப்படி தான் இருக்கிறோம். இவங்ககிட்டயும் நல்லா தான் பழகிறோம், பாண்டவர்கள்கிட்டையும் கௌரவர்கள்கிட்டையும் நல்லா தான் பழகிறோம். ஆனால் கௌரவர்கள் மேலே கொஞ்சம் அன்பு அதிகம். அதுக்கு காரணமாக சொல்லப்படுறது என்னென்னா அந்த ராஜ பதவி. ஏன்னா அங்கே ஆட்சியில் இருக்கிறது கௌரவர்கள் இல்லையா. ஸோ அதனால் அந்த ஜால்ரை அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்க மேலே கொஞ்சம் அதிக பற்று இருக்கும். இதை அதிகமாக தூண்டி விட்டது எப்போ அப்படின்னா, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மகாபாரத யுத்தம் நடக்கும் பொழுது துரோணாச்சாரியர் கௌரவர்கள் பக்கம் தலைவராகவே இருக்கிறார். அப்போ துரோணாச்சாரியார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதை வெல்ல முடியாது. இப்போ துரோணாச்சாரியரை வீழ்த்தணும் அப்படின்னா முதல்ல பலகீனமாக்கணும் அவங்கள. இப்போ பலகீனமாக்கணுன்னா அவங்க மேலே யாருக்கு பற்று அதிகமாக இருக்கும்? மகன் மேலே இருக்கும். ஸோ மகன் இறந்துட்டதா சொன்னால் அப்படி ஆகிடுவாங்க. அதே நேரத்தில் தெரியும் சத்தியத்துக்கு பேர் போனவர் தர்மர்ன்ட்டு. தர்மர் போய் சொல்ல மாட்டார் இல்லையா. ஸோ அப்போ எப்படியும் தர்மர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுவார் துரோணாச்சாரியர்னு தெரியும். அதனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, பீமன் கிட்ட சொல்லி அஸ்வத்தாமன் ஒரு யானை இருக்கும், அதை கொல்ல சொல்லுவார். அந்த யானைக்கு பேரும் அஸ்வத்தாமன். ஸோ அதை கொண்டுட்டு நான் அஸ்வத்தாமனை கொண்டுட்டேன்னு சொல்லுன்னு வேறு எல்லாருக்கும். ஸோ எல்லாருக்கும் கேட்கும் பொழுது, துரோணருக்கும் கேட்கும் பொழுது அப்படியே மனசுடைஞ்சு போயிடுவார். அந்த நேரத்தில் அஸ்வத்தாமன் சாகாவரம் பற்ற சிரஞ்சீவின்றதெல்லாம் மறந்து போயிடுது. ஸோ இதுதான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்ற மாதிரி காமத்தில் இருப்பவர்களுக்கும் புத்தி மட்டு தான், பற்றில் இருப்பவர்களுக்கும் புத்தி மட்டு தான். அதைத்தான் இந்த விஷயம் புரிய வைக்குது. ஸோ அப்போ இருந்தாலும் தர்மர்கிட்ட கேட்குறார், நீ பொய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும், நீ சொல்லு, அஸ்வத்தாமன் இறந்துட்டானா? ஆமாம்னு சொல்லிடுவார். ஏன்னா யானையுடைய பேரும் அஸ்வத்தாமன் தான். உடனே யுத்தம் செய்கிறதெல்லாம் விட்டுட்டு யுத்த களத்தில் நடுவில் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஸோ அப்போ அவருடைய எதிரி அவருடைய கழுத்தை அறுத்துடுவாங்க. ஸோ இதை கேள்விப்பட்டவுடனே அஸ்வத்தாமன் வஞ்சத்தினால என்னுடைய அப்பாவை கொலை பண்ணிட்டாங்கன்ற கோபம் வர ஆரம்பிக்குது. இவ்வளோ நாள் கௌரவர்களை பிடிச்சி தான் இருந்தது துரியோதனனை, பாண்டவர்கள் மேலே வெறுப்பு இல்லை, இப்போ வெறுப்பே வந்துடுச்சு இல்லையா. தன்னுடைய அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற. ஸோ இங்கே இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பற்றுனால் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதிப்பை தான் இது போதிக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ அந்த பற்று, அந்த பழிவாங்கிற குணம், அப்போ அது அவர்களுடைய எதிரி துரியோதனன் மேலே அன்பை அளவுக்கு அதிகமாக உருவாக்குது. இத்தனைக்கும் அஸ்வத்தாமனை முன்னிறுத்தலாம் கிடையாது துரியோதனன். பட் இருந்தாலும் அந்த பழி வாங்கிறது, இந்த 2 பேருக்கு காமன் எதிரி ஆகிடுறாங்க இல்லையா, அதனால் கோபம் வருது.
கடைசி நாள் யுத்தத்தில் துரியோதனன் கொல்லப்படுறான். பட் குத்துயிரும் கொலையுருமாக இருக்கிறான், இறக்காமல். அந்த நேரத்தில் வந்து அஸ்வத்தாமன் அழுதுட்டு வரும்போது சொல்கிறான், அந்த பாண்டவர்களை கொலை பண்ணால் தான் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து நான் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுறேன் அப்படின்ட்டு அஸ்வத்தாமன் போய் பாண்டவர்களை கொலை பண்ணுறான். ஆனால் உண்மையிலே வந்து பாண்டவர்கள் அந்த இடத்துல இல்லை. பாண்டவர்களுடைய குழந்தைங்க 5 பேர் தான் படுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இருட்டில் போய் யாருன்னு தெரியாமல் இவன் பட்டுக்க கொண்டுட்டு வந்துடுறான். ஸோ அதுலேயும் என்னை கொலை பண்ணது பீமன் தான், அவனுடைய தலையை எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு துரியோதனன் சொல்கிறார். அப்போ தான் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையன்ட்டு. அப்போ வந்து தலையை எடுத்துகிட்டு வர்றார், பெரிய தலையாக பார்த்து. இருட்டில் தொட்டு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு, இது பீமன் கிடையாது, இது அவருடைய பையன். இப்படிப்பட்ட குரு வம்சத்தை அழிக்கிற காரியத்தை பண்ணிட்டு என் முகத்தில் நிற்காத அப்படின்னு துரத்திடுறான். ஸோ இப்போ என்னென்னா துரியோதனனுக்கும் உயிர் பிரியலை, ஏன்னா அவனுக்கும் மனம் ஆற மாட்டேங்குது. அடுத்தது இவனுக்கும் என்னடா அது, நண்பனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் பரவாயில்ல, ஏன்னா பண்ணது பெரிய பாவம்தான், நண்பன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு கடுப்பில் விரக்தியில் அவன் இருக்கிறான். ஸோ இதில் துரியோதனன் என்ன ஆகுது அப்படின்னா கிருஷ்ணர்கிட்ட கேள்வி கேட்குறான், 3 கேள்வி கேட்குறான். ஒருவேளை நான் அஸ்வத்தாமனை, அதாவது எல்லாருக்குமே தோணும்ல, சே இப்படி பண்ணாமல் இப்படி பண்ணியிருந்தா, அப்படி பண்ணியிருந்தா, இந்த மாதிரிலாம் தோணும் இல்லையா? இதே மாதிரி கேட்குறான், ஒருவேளை நான் அஸ்வத்தாமனை முன்னிறுத்தி இருந்தால் நான் ஜெயிச்சிருப்பேன்னா? அப்போ சொல்கிறாரு, இல்லை, அதுக்கு பதிலாக இன்னொருத்தன் வந்து அவனை அதை விட சக்தி படைத்த அர்ஜுனன், இந்த மாதிரி ஆட்கள் வந்து அவங்கள கொண்டுட்ருப்பாங்க, அது மாதிரி சொல்கிறாங்க. அப்போ விதுரன் வந்திருந்தால், ஏன்னா விதுரன் வந்து நான் இதில் கலந்துக்க மாட்டேன்ட்டு போயிடுறேன், விதுரன் வந்திருந்தால் யாருமே ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது கிருஷ்ணர் சொல்கிறார், விதுரன் களத்தில் இறங்கியிருந்தால் நானே நேரடியாக யுத்தம் செய்திருப்பேன்ற. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஏதோ ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ இப்போ அவன் நிம்மதியாக இறக்குறான். ஏன்னா அந்த மனம் பாருங்களாம் இல்லை, இப்போ ஒரு கொலை பண்ணிவிட்டு பேய அலையிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான். அதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிற வரைக்கும் அலையும், அது மனசு அப்போ தான் ஆறும்ன்றாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி அவன் இறந்துடுறான். இப்போ விரக்தியில் இருக்கிறது அஸ்வத்தாமன். அவன் போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு புல்லை எடுத்து அதை பிரம்மஸ்திரமாக மாற்றி அதை வந்து ஏவி விடுறான் அபிமன்யுவுடைய மனைவி வயிற்றில் இருக்கிற சிசுவை அழிப்பதற்கு. அது போய் அழிச்சிடவும் செஞ்சது, தடுக்க முயற்சி பண்ணுறாங்க, அதுக்குள்ளே அவன் விட்டுறான், அது போய் அழிச்சிடுது. ஸோ அப்போ கிருஷ்ணர் ரொம்ப கோபம் கொள்கிறார், நீ செஞ்சது மிகப்பெரிய துரோகம், நீ பாண்டவர் இனத்தை அழிக்கணும்னு நினைக்கிற, அது அவங்க காலம் வந்து அவங்களே அழிய தான் போகிறாங்க. ஆனால் நீ இப்போ பண்ணது சிசுவில் இருக்கக்கூடிய குழந்தை என்ன பாவம் செஞ்சது, அதை நீ இப்படி பண்ணியிருக்கிற, உலகத்தில் யாருமே இதுவரை செய்யாத மிகப்பெரிய பாவத்தை செஞ்சுருக்கிற. அப்படிலாம் பார்த்தா இன்றைக்கி இருக்கிற அபார்ஷன் பண்ணுறதெல்லாம் கூட எவ்வளோ பெரிய பாவம் இல்லையா? ஸோ அதையுமே ஒரு எச்சரிக்கையாக தான் அது கொடுக்கப்படுது. கிறிஸ்தவர்கள் வெளிநாட்டிலலாம் அமெரிக்காவிலலாம் அபார்ஷனுக்கு எதிராக தான் சட்டம் இயற்றப்பட்டிருக்குது, அபார்ஷன் செய்யக்கூடாது அப்படின்ட்டு. சரி, இப்போ உத்திரையுடைய கர்ப்பத்தில் இருக்கிற சிசு அழிக்கப்பட்டுருச்சு. இப்போ கிருஷ்ணர் கோபம் கொண்டு சாபம் கொடுக்கிறார். அவர் கோபம் கொள்ளும்போதே அவருடைய அந்த நெற்றிமணி வெளியில் வந்துடுதுன்னு ஒரு கதை இருக்குது. இன்னொன்று இவரே கேட்டு வாங்கிக்கிறாருன்னு இருக்குது. இப்போ என்னை கொல்ல தானே போகிறீங்க, கொன்னுக்குங்க அப்படின்னு கூட அவன் சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு மனசு இப்போ தான் ஆறுதலாக இருக்குது. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், உன்னை கொல்ல மாட்டேன், நீ சிரஞ்சீவியாகவே இரு, ஆனால் ஒட்டுமொத்த உலகம் அந்த கலியுகத்தின் இறுதி வரைக்கும் நீ இருப்ப, இந்த உடம்பு தூக்கிட்டு அலைவ, ஆனால் அனைவராலும் வெறுத்து ஒதுக்கப்படுவாய். நீ வந்து ரொம்ப புத்திமான், ரொம்ப திறமைசாலி, எல்லாமே கடைசி வரைக்கும் நீ பக்காவாக தான் இருந்த. கடைசி நேரத்தில் உன்னுடைய புத்தி பேதலிச்சது உன் அப்பா மேலே உள்ள அன்புனால். இதுதான் முக்கியமான விஷயமே. அந்த புத்தி பேதலிச்சதுனால நீ என்ன மாதிரி பைத்தியக்காரத்தனமெல்லாம் செஞ்சுருக்கிற. இதை நீங்கள் கரெக்டாக சொல்லணுன்னா, அஸ்வத்தாமனுக்கு ஓகே அர்ஜுனன் பிரியமானவனாக இருந்தாலும் மகன் மேலே அன்பு இருக்குமா இருக்காதா? அதிக அன்பு இருக்கும் தானே. ஸோ அப்போ
அப்படிப்பட்டவர்கிட்டயே அவன் ஒரு தடவை சாபம் கூட வாங்குறான் திரௌபதியை தப்பாக பேசுனதுனால. அவருமே சாபம் கொடுக்குறார். கடைசியில் யாரும் அனுபவிக்காத வேதனையை நீ அனுபவிப்பேன்னு அவரே அப்பாவே சாபம் கொடுக்குறார். ஸோ அது முன்கூட்டியே சொன்னதாக சொல்லப்படுது. பட் கடைசியில் கடைசி வரைக்கும் நீ இருப்ப, இந்த துக்கம் எல்லாம் பார்த்து உயிரையும் விட முடியாமல் துடிப்ப அப்படின்னு சாபம். ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் அஸ்வத்தாமன் இருக்கிறார் அப்படின்ட்டு எல்லோரும் நம்பிட்டு இருக்கிறாங்க. சரி, நம்ம சொன்ன மாதிரி இந்த கதையெல்லாம் நடக்கலை நிஜத்தில். ஆனால் இது நமக்கு எச்சரிக்கை. ஏன்னா இந்த மகாபாரதம், ராமாயணம், குரான், பைபிள் எதுவும் 3000 வருஷம் முன்னாடி, 2000 வருஷம் முன்னாடி, 1400 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம் கிடையாது. கலியுகத்தின் இறுதியில் நடக்க போகிற விஷயத்தை ஒரு கதை வடிவில் பின்னி கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு சொல்லப்பட்டிருக்கு. அதோடைய எசன்ஸ் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. கடவுள் இறுதியில் அவரே ஞானம் கொடுக்கும்போது அந்த ஞானத்தை படிச்சுட்டு அதை பார்க்கும்போது டக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ அது இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா இதோடைய நினைவாகத்தான் பைபிளில் தாவீதுன்னு ஒருத்தன் இருப்பான். ரொம்ப சின்ன பையன், ஆடு மேய்க்கிற பையன். அவன் ஒரு பெரிய பலவானாக ஒருத்தன் வருவான். சண்டை நடக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் இன்னொருத்தருக்கும். அப்போ அதோடைய ராஜாவாக சவுல் இருப்பான். எல்லாருமே பயப்படுவாங்க அவனை கண்டு. கோலியாத்துன்னு பேர். ஸோ அப்போ இவன் என்ன சொல்லலாம், அவனெல்லாம் நான் ஈஸியாக சாகடிச்சிடுவேனோ. ராஜாவுக்கு டேய் போ, நீ சின்ன பையன் போ அப்படின்றார். இல்லை, என்னால் முடியும். சரி, இவன் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறானேன்ட்டு அந்த ராஜா ட்ரெஸ்ஸு, அந்த போர் வீரர்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை போடுறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அவனால் நடக்கக்கூட முடியல. இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கட்டி விட்டு ஒரு உண்டிக்கோலை மட்டும் எடுத்துகிட்டு போகிறான். நேராக புருவ மத்தியை பார்த்து அடிக்கிறான். அடித்தோடனே அவன் விழுந்துடுறான். விழுந்தோடனே கிட்ட போய் அவனுடைய கத்தியை எடுத்து அவனை கொலை பண்ணிடுறான். ஸோ இதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, கொலை பண்ணுறதை போதிக்கக்கூடிய விஷயங்களாகவே மேலோட்டமாக பார்க்குறதுக்கு தெரியும் எல்லா மத வேதங்களும். ஆனால் அதோடைய உண்மையான ரகசியம் என்னென்னா, இந்த கோலியாத் அசுரனாக இருக்கிறது யாருன்னா ஒவ்வொரு மத தலைவர்களும் இல்லையா. நான் எங்கள் வேதத்தை கரைச்சி குடிச்சிட்டோம், என்ன அகங்காரம் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம அவர் பேர் என்ன, ஜாக்கிர் நாயக். அப்படியே பைபிளில் இத்தனாவது அதிகாரம், இத்தனாவது வசனம், ரிக்வேதத்தில் இத்தனாவது அத்தியாயத்தில் இத்தனாவது பாடலில் இருக்கிறது அப்படின்ட்டு அப்படியே ஒன்றுத்தையும் அப்படியே வரிசையாக சொல்லுவார். அப்படியே அகங்காரத்தின் உச்சத்தில் இருப்பாங்க எல்லா மத தலைவர்களும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள, அப்படி இருக்கிறது எது, உடம்பு கிடையாது, ஆத்மா தான் இல்லையா. அந்த உடல்ன்ற உணர்வில் அந்த கொஞ்சம் கற்றுக்கிட்ட, கொஞ்சம் மனுஷன் எழுதின வேதத்தை படித்ததுக்கு அவ்வளோ ஒரு அகங்காரத்தில் இருக்கிறவங்க, அந்த ஆத்மாவில் இந்த ஞானம்ங்கிற அம்பை விட்டு ஆத்மாவை பலியாக்குறது தான் அதோடைய அர்த்தம். யார்? இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்கிற பிரம்மகுமாரிகள். யார் இந்த பிரம்மகுமாரிகள் அப்படின்னா, சிவபெருமான், அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருத்தர் தான். கடைசி 100 வருடம் வரார். அது யாருன்னு தெரியாதனால தான் கல்கி வரார், இயேசுவின் 2ஆம் வருகை இப்படிலாம் சொல்கிறது. ஆனால் வர்றது கடவுள் தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். என்ன ஞானத்தை கொடுக்கிறார்? இது 5000 வருட காலச்சக்கரம். நான் சொர்க்கமாகத்தான் படிக்கிறேன், மனிதர்கள் அத்தனை பேரையும் பர்ஃபெக்டாக அனைத்து தெய்வீக குணங்களையும் நிரம்பியவர்களாகத்தான் நான் படிக்கிறேன். ஸோ அப்போ முதல் 2500 வருடம் சொர்க்கம் எப்படி இருக்குன்னா, ஸோ ஸ்தூலமாக சொர்க்கம் எப்படி இருக்குன்றதை உங்களால் கற்பனை பண்ணியிருக்க முடியும். தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும், எல்லோரும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. சூக்ஷ்மமாக பார்த்திங்கன்னா யாருக்குள்ளேயும் எந்த கெட்ட குணமும் இருக்குது. காமம்னா என்னன்னு தெரியாது, கோபம்னா என்னன்னு தெரியாது, பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னு தெரியாது, சுயநலமற்ற அன்பு இருக்கும். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இத்தனைக்கும் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அது ராஜ்யம், ராஜாராணி எல்லாரையும் விட பணக்காரங்களாக தானே இருப்பாங்க. அடுத்தது பணக்கார பிரஜை, அதை விட கொஞ்சம் கம்மியானவர்கள், இன்னும் கம்மியானவர்கள், ஏழை. ஏழைனா இங்கே இருக்கிற மாதிரி சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பழமை ஏழையெல்லாம் கிடையாது. அளவற்ற செல்வம் எல்லாருக்கும் இருக்கும். அதில் ஒரு சிலருக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். அதாவது வரிசை கிரமம் இருக்கும், ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஆனாலும் பேராசை இருக்காது, அடித்து போடுங்கணுன்ற எண்ணம் இருக்காது. இன்னும் கேட்டிங்கன்னா, யாருடைய வீட்டிலும் கதவு ஜன்னலே இருக்காது, திறந்தபடி தான் இருக்கும். இன்றைக்கி கதவே 2 கதவு வச்சு, அதுக்கு பிறகு கிரில் கேட்டு போட்டு, சிசிடிவி கேமரா வச்சு, இவ்வளவும் இருந்தும் திருடம் வரான். இவங்களெல்லாம் இட்டுட்டு போய் சொர்க்கத்தில் விட்டால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள்.
இல்லையா? ஸோ அதனால தான் எல்லோரும் சொர்க்கத்துக்கு வர்றது கிடையாது. சரி, இப்போ இது முடிப்போம். ஸோ சொர்க்கம் அப்படி இருக்கும், அவ்வளோ பரிசுத்தமானவர்களாக இருப்பாங்க. அப்போ எப்படி குழந்தை பிறக்கும்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாள். அந்த அளவுக்கு தூய்மையாக இருந்ததுனால தான் அவங்களுடைய எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்கும், பரிசுத்தமான ஆத்மாவிற்கு. ஸோ அப்படி இருந்தவர்கள் 2500 வருடம் கழிச்சு, இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களுடைய கவனம் ஆத்மாவிலே இருக்கும். ஆத்மாவாகிய நான் தான் கண் வழியாக பார்க்குறேன், வாய் வழியாக பேசுகிறேன், உடல் மூலமாக அனைத்து காரியத்தையும் செய்கிறேன்றது இயல்பாகவே அவங்களுக்கு இருக்கும். ஆனால் 2500 வருஷம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்றதை மறந்துடுறாங்க, வெளி உலக விஷயத்தில் மயங்குறாங்க. அப்போ தான் புலனின்பத்துக்கு அடிமையாகிறாங்க. அப்போ என்னாகும்? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அப்படின்ற மாயை அல்லது சாத்தான் அல்லது ராவணன் அவங்களுக்குள்ள உருவெடுக்க ஆரம்பிக்கிறான். மற்றபடி வெளியில் பார்த்து தலை தூக்கிட்டு எந்த ராவணனும் கிடையாது. ஸோ அந்த ராவணனுக்கு நாம் தான் அடிமையாக இருக்கக்கூடிய சீதைகள். ஒட்டுமொத்த உலகமும் இலங்கை தான். மேலேருந்து பார்த்தா ஒட்டுமொத்த உலகமும் தீவு மாதிரி தானே தெரியும். ஸோ எல்லாரும் ராவணனுடைய ஜெயிலில் தான் இருக்கிறோம். நம்மை விடுவிக்கிறதுக்கு தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார், எல்லோருக்கும் கொடுக்கிறார். ஆனால் அவர் ஒரு வயோதிகர் உடலில் வந்து கொடுக்கிறார். ஏன்னா அவருக்கு உடம்பு வேணும். அவர் நம்ம மாதிரி தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறக்கிறதில்ல. அப்போ ஒரு வயோதிகர் உடலை தேர்ந்தெடுக்கிறார். அந்த வயோதிகர் யாருன்னா, சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாக ஸ்ரீநாராயணன் பதவியை அடைந்த ஆத்மா மறுஜன்மம் எடுத்து தான் யார் என்பதை கடைசியில் மறக்குது. அவருடைய உடம்புல தான் வந்து இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். ஸோ பிரம்மா உலகத்தை படைத்தாருன்னு சொல்கிறோம் இல்லையா? பிரம்மா படிக்கல, பிரம்மா உடலை பயன்படுத்தி சிவபெருமான் இந்த ஞானத்தை கொடுத்து படிக்கிறார். எப்படி படிக்கிறாரு? உலகம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். இல்லாத உலகத்தை படைக்கலை. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், பழி, பொறாமை, இந்த மாதிரி கேவலமான குணத்தில் மூழ்கி கிடக்கிற மனிதர்களை, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத அன்பே வடிவான, கருணையே வடிவான, தூய்மையே வடிவான தேவதைகளாக மாற்றுறார் இந்த ஞானத்தை கொடுத்து. அதை தான் முரளின்னு சொல்லுவோம், கடவுள் கொடுக்குற ஞானம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ இறைவன் பிரம்மாவாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதை கேட்டு நாம் எல்லோருக்கும் சொல்கிறோம். ஆனால் எல்லோரும் ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. கோடியில் சிலர் தான் ஏற்றுக்குவாங்க. இப்போ இறைவன் பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுத்து நம்மை குழந்தையாக தத்து எடுக்கிறார். எல்லோரும் அவருக்கு குழந்தை தான். ஆனால் எல்லோரும் இறைவன் சொல்கிறத கேட்கறது இல்லையே. இப்போ இறைவன் சொல்கிறத கேட்குறவங்க தானே சொர்க்கத்துக்கு போக முடியும். ஏன்னா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஞானம் இது, சொர்க்கத்தில் எப்படி இருக்கணுன்றதுக்கான ஞானம் இது. அதுக்கு நீங்கள் தயாராகலைன்னா எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? இப்போ இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிற காரணத்தினால் அவர் நமக்கு அப்பா மட்டும் இல்லை, ஆசிரியராகவும் இருக்கிறார். ஞானத்தை கொடுத்துட்டு உங்கள் இஷ்டண்டா அப்படின்ட்டு போயிடுறது கிடையாது. இயேசு மாதிரி, நபி மாதிரி இல்லை, அவங்க ஞானத்தை கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க, எங்கேயும் போல் மறுஜன்மம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க மதத்தை சார்ந்தவர்கள் அவங்க அப்படி ஸ்ட்ரைட்டாக கடவுள்கிட்ட போயிட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க. அப்படிலாம் யாரும் போக முடியாது. ஏன்னா வழியே தெரியாது, கடவுள் எங்கே இருக்காருன்னே தெரியாது. தெரிஞ்சிருந்தால் அவங்க வேதத்தில் சொல்லியிருக்க மாட்டாங்க, கடவுள் இங்கே இருக்கார், இப்படி இருக்கார், அவருடைய தொழில் இது தான். அங்கே கடவுளுக்கே தொழிலே இல்லையே, இவங்க தானே வந்து சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ கடவுளே நேரடியாக வந்து சொல்கிறார், நான் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். ஆத்மாக்களாகிய நீங்கள் கூட, பூர்வமத்தியில் இருக்கிற நீங்கள் கூட அங்கே தான் இருந்தீங்க. நீங்கள் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வந்தீங்க, நான் வரல, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நான் எப்போவுமே பரிசுத்தமாக இருக்கிறேன். நான் 5000 வருடத்திற்கு ஒரு முறை நான் வருகிறேன். ஏன்னா இந்த காலச்சக்கரமே 5000 வருடம் தான் ஒரு கல்பம்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு கலியுகத்தின் இறுதியிலும் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து நம்மை சொர்க்கத்துக்கு தேவதையாக மாற்றிட்டு போகிறார். யாரை? இந்த ஞானத்தை கேட்டு ஃபாலோ பண்ணுறவங்கள. ஸோ பெரும்பான்மையானவர்கள் கேட்க மாட்டாங்க, கோடியில் ஒரு சிலர் தான் கேட்பாங்க. ஏன்னா சொர்க்கத்தில் ஆரம்பத்தில் வர மக்கள் தொகையே 9 லட்சம் தான். இன்றைக்கி 1000 கோடி எங்கே இருக்குது, 9 லட்சம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ கம்மியானவர்கள் தான் இந்த ஞானத்தை எடுத்து ஃபாலோ பண்ணுவாங்க சின்சியராக. ஞானத்தை 33 கோடி பேர் எடுப்பாங்க. ஆனால் ஆரம்பத்தில் வர்றது 9 லட்சம் தான். அப்புறம் கொஞ்சம் லேட்டாக வராங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த ஞானத்தை கொஞ்சம் கம்மியாக ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். என்ன இந்த ஞானத்துடைய சாரம்? ஆத்மான்னு ஒன்று இருந்து சிவபரமாத்மாவை நினைவு பண்ணு, உடம்புன்றதை மறந்துட. உடல்னு நினச்சதுனால தான் உனக்கு காம, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வந்துச்சு. சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருந்ததுனால சதா ஆனந்தமும் அமைதியும் அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க நிரந்தரமாக. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே அன்பும் அமைதியும் தான். ஸோ அதை துக்கம் நிரம்பிய இந்த கலியுகத்தில், அசாந்தி நிரம்பிய இந்த கலியுகத்தில் உங்களால் அனுபவம் செய்ய முடியும். ஏன்னா
அது வெளியிலிருந்து வருவதில்லை, அதன் சொரூபமாகவே ஆத்மாவாகிய நீங்கள் இருக்கிறீங்கன்றார். ஸோ இப்போவே நீங்கள் அமைதியும் ஆனந்தமும் நிரம்பியவராக இருந்தால் அமைதியும் ஆனந்தமும் நிரம்பிய உலகத்திற்கு நீங்கள் அனுப்பப்படுவீர்கள். அப்போ தான் அங்கே இருக்கிற அமைதியும் ஆனந்தமும் கெடாமல் நீங்கள் பார்த்துக்க முடியும். அதற்காக தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ இறைவன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பாவாகி நம்மை தத்தெடுக்கிறார், ஆசிரியராகி இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இயேசு நபி புத்தர் மாதிரி ஞானத்தை கொடுத்துட்டு விட்டுட்டு போகிறது கிடையாது. அவங்க கொடுத்தது ஞானமே கிடையாது, அது வேறு விஷயம், அது மதத்தை உருவாக்கக்கூடிய விஷயம்தான். இவர் இந்த ஞானத்தை கொடுத்து கூடவே இருந்து உங்களை கூட்டிட்டு போகிறார். அது வரைக்கும் இங்கே தான் இருக்கிறார். அதனால் குரு சத்குருவாக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கி மனிதர்களும் சத்குருன்னு பேர் வச்சுக்கிறாங்க. கலிகாலம் இல்லை, அப்படி தான் இருக்கும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக கல்கி பற்றி நம்ம கல்கி பற்றி போடுற வீடியோவில் அதை பார்க்கலாம். சரி, இப்போ 3 கடவுள் நமக்கு இருக்கிறார். அப்போ யார் அஸ்வத்தாமன்? இதோடைய நினைவு தான் அங்கே இல்லையா? அப்பாவாகவும் குருவாகவும் நம்ம அப்பா சிவத்தந்தை தான் இருக்கிறார். இப்போ நம்ம எல்லோருமே அஸ்வத்தாமன் தான். ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா பாண்டவர்களும் அஸ்வத்தாமன் தான், எல்லாருமே கௌரவர்களும் அஸ்வத்தாமன் தான். ஏன்னா எல்லோருக்குமே அவர் குரு தான். ஆனால் அது கடவுளை குறிக்கும்போது அவர் அப்பாவாகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார். சரி, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லா அஸ்வத்தாமனுக்கும் தண்டனை கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா தர்மர் தண்டனை அடையாமல் சொர்க்கத்துக்கு போயிடுறாரு. ஏன்னா அப்படியே கடவுள் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறார். அது யாருன்னா கிருஷ்ணர், அதாவது இந்த நாராயணன். கிருஷ்ணர்ன்றது குழந்தை பருவத்தின் பேர், திருமணமான பிறகு அவங்க பேர் நாராயணன். ஆனால் வேதத்தில் தவறுதலாக நாராயணனுடைய ஒரு அவதாரம் கிருஷ்ணர்னு தப்பாக காட்டியிருக்கிறாங்க. ஸோ அது மனித வழி, கண்டிப்பாக தவறு இருக்க தான் செய்யும். இது கடவுளுடைய வழி, தவறு இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்போ இறைவன் வந்து சொல்கிறார், இந்த ஞானத்தை கொடுக்குறார் இல்லையா, வரிசைக்கிரமம் இருக்கும் தானே. கிளாஸில் எல்லோரும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது இல்லையே லௌகீக பள்ளியிலே, அதே மாதிரி தான் நீங்கும். அப்போ இந்த ஞானத்தை கேட்டு, இங்கே இந்த ஞானமே என்ன, ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை நினைவு செய்து செய்து கலியுக கவர்ச்சியிலேருந்து உங்களுடைய புத்தி விலகணும். கடவுள் மட்டுமே எனக்கு அப்பா, டீச்சர், சத்குரு மட்டும் இல்லை, அம்மா, சகோதரன், தாத்தா, பாட்டி, கணவன், மனைவி, சகல உறவும் அவர் மட்டுமே. ஏன் இப்படி வைக்கணும்? ஏன்னா நீங்கள் அழிவற்ற ஆத்மா. அழியக்கூடிய உடல்னு நினச்சதுனால தான் உடலை கொடுத்தவர்கள் மூலமாக ஒரு உறவை ஏற்படுத்தி, அவங்க உறவுகள் எல்லாம் உங்களுடைய உறவுன்னு நினச்சி, அவங்க பேசுகிற மொழி உங்கள் மொழின்னு நினச்சிட்டு, அவங்களுடைய ஜாதி மதம் உங்களுடைய இதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. பற்று. இப்போ அத்தனை பற்றையும் அறுக்கிறதுக்கு ஒரே வழி, நீ ஆத்மா உடம்பே கிடையாது, உடம்புலேருந்து செத்துட்டேன்னு நினச்சிக்கோன்ற. வெறும் ஆத்மான்ற உணர்வில் இரு, உடல் உணர்வில் வராதன்னு சொல்கிறார். ஏன்னா உடல்ன்ற உணர்வில் வந்தது தான் பிரச்சனை. சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருப்பீங்க, ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்ப்பீங்க. அதனால தான் அவ்வளோ அழகானவர்கள் இருந்தாலும் மனம் கொஞ்சம் கூட சலனப்படாது. அதனால தான் இயேசு கூட குழந்தைகள் மாதிரி பரிசுத்தம் இல்லாமல் சொர்க்கத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ அப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியை இறைவன் கொடுத்தும், கோடியில் சிலர் தான் அதை அடையக்கூடிய பாக்கியம். அந்த கோடியில் சிலரே கடைசி நேரத்தில் உங்கள் மனைவியை தப்பாக பேசிட்டாங்க, உங்கள் அப்பாவை தப்பாக பேசிட்டாங்க, அல்லது கொலையே பண்ணிட்டாங்க, அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரையோ கற்பழிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நேரத்தில் அப்படி ஒரு செகண்டில் மனித குணம் வந்துடும், உடல் உணர்வு வந்துடும். அந்த நேரம் நீங்கள் பண்ணுற தப்பு தான் அஸ்வத்தாமனாக நீங்கள் மாறுறது. அது மாதிரி நடக்கும். ஏன்னா சொர்க்கத்தில் வரிசைக்கிரமம் இருக்குது, அதை புரிஞ்சிக்கணும். அப்படி இருந்தால் எல்லாரும் தானே அப்படி பண்ணுவாங்க. தர்மர் பண்ணலையே, தர்மருடைய அத்தனை சகோதரர்களையும் கொலை பண்ணி வச்சுருப்பான் குலத்தின் தேவன். அவன் கேட்ட கேள்வி கேட்காம தண்ணி குடித்ததுனால. அவர் அமைதியாக போய் நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன்னு கையெடுத்து கும்பிடுவாரே தவிர, ஏன்டா என் தம்பியை கொன்ன அப்படின்னு கேட்கல. எல்லார் முன்னாடியும் அவருடைய மனைவி மானம் படுறா, எல்லோரும் பதறுவாங்க, அவர் அமைதியாக இருப்பார் தர்மர். அதே மாதிரி மனைவியை திரௌபதியை கடத்திட்டே போவான் ஜெயத்ரதன். அப்போ கூட மற்றவங்கெல்லாம் சண்டை போடுவாங்க, கோபப்படுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கடைசியில் என்றென்றைக்கும் தர்மருடைய காலில் அடிமையாக கடை அப்படின்னு தள்ளும்போது, நான் அடிமைத்தனத்தில் விடுவிச்சிட்டேன்றார். உண்மையில் அவர் விடுபடுறார். மற்றவங்களை விடுவிக்கிறதுனால நாம் விடுபடுறோம். நமக்கு துரோகம் செய்தவர்களை பழிவாங்காமல் விடுறதன் மூலமாக அந்த கணக்கிலிருந்து நீங்கள் விடுபடுறீங்க. அதுதான் இங்கே ரகசியமே. இதைத்தான் போதிக்குது. ஆனால் அஸ்வத்தாமன்
அப்படியெல்லாம் படித்தும் கூட அந்த ஒரு செகண்டில் அப்பா பாசம் வந்து, அப்பா பாசம் ப்ளஸ் நண்பனுடைய பாசம் அவனை ஒரு மிருகமாக மாற்றுது. ஸோ மற்றபடி அவன் வந்து கர்ப்பத்தில் கொன்னது, அதுக்கு மீண்டும் அவர் உயிர் கொடுத்தது, அதுக்கு வந்து வேறு ரகசியம் இருக்குது. ஸோ அதை நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். நம்ம இன்னொரு வீடியோ வேணாலும் முடிஞ்சால் போடலாம். ஏன்னா அதை இதில் சொன்னோன்னா அஸ்வத்தாமனை பற்றி சொல்ல முடியாமல் போயிடும். ஸோ அப்போ அஸ்வத்தாமன் வந்து தண்டனை, கொடுக்கப்படுற தண்டனை என்ன? அந்த நெத்திமணியை எடுத்துடு. என்ன நெத்திமணி? நெத்தியில் என்ன இருக்குது? ஆத்மா தான் இருக்குது. ஆத்மா அதுதான் கடவுள் மணி, ஜொலிக்கும் மணி அப்படின்னுவார். ஸோ ஆத்ம உணர்வில் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்த அஸ்வத்தாமன். எப்போ உடல் உணர்வுக்கு வந்துட்டானோ இல்லையா, அந்த என்னுடைய அப்பா இல்லையா, ஆத்மாவுடைய அப்பா சிவபரமாத்மா தானே. அப்போ உடலுடைய அப்பா மேலே உனக்கு பற்று வந்துடுச்சுன்னா தானாக பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். திருதராஷ்டிரம் அப்படி தானே பண்ணான். குழந்தைங்க மேலே உள்ள பற்றுனால தானே அவனுக்கு அவங்க பண்ணுற எல்லாத்தையும் அனுமதிச்சுட்டு இருந்தான். ஸோ அந்த மாதிரி பற்றுனால அவன் செய்த பாவத்தினால அதோடைய அர்த்தம் என்ன? உடல் உணர்வுக்கு வந்துட்டான், ஆத்ம உணர்வு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் அந்த மணி விழுந்துடுச்சுன்னு காட்டுறது. கிருஷ்ணர் கோபப்பட்டதுனால விழலை, ஆத்ம உணர்வு போயிடுச்சு. ஒன்ஸ் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் ஆத்ம உணர்வுக்கு வர்றது கஷ்டம். ஏன்னா திரும்ப திரும்ப நான் இதை பண்ணிட்டேனே, இவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேனே, இதே எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கலியுகத்தின் இறுதின்றார். ஆக்சுவலாக கலியுகத்தின் இறுதியில் தான் இந்த ஞானமே கிடைக்குது. இப்போ தான் இந்த யுத்தமே நடக்குது. எல்லாம் நம்ம மனதுக்குள்ளே நடக்கிற யுத்தம், இந்த 5 விகாரங்களை வெல்லக்கூடிய யுத்தம். இதில் அலட்சியமாக இருந்து உடல் உணர்வில் நீங்கள் பாவம் செஞ்சிட்டிங்கன்னா ஒன்று பேயா அலைவீங்க, அல்லது இன்னொரு தாயின் கர்ப்பத்தில் போயிடுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு தண்டனை தான். இதே நீங்கள் பேயா அலைந்தாலும் உடலே இல்லாட்டினாலும் உடல் உணர்வில் இருப்பீங்க. ஐயோ இப்படி பண்ணிட்டேனே, இதனால் அந்த நேரம் கர்ப்பத்தில் வந்து காட்சியெல்லாம் கிடைக்கும். நீங்கள் என்னென்ன பாவம் செஞ்சீங்க, இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, இது வரைக்கும் எடுத்த ஜென்மங்கள் அத்தனையிலும் நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் போட்டு காட்டுவார். எப்போவுமே மனிதனாக தான் பிறப்போம். நீங்கள் பட்டுக்கு ஐயோ புலியாக இருந்து நான் செஞ்ச பாவத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்லாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் மனிதர்கள் சொன்ன ஞானம். கடவுள் சொல்கிறார், மனிதனாகத்தான் பிறப்பான், ஆணா பெண்ணாக மட்டும் மாறி மாறி பிறப்பான். சரி, ஸோ அதையும் போட்டு காட்டுவார். இதனால் உங்களுக்கு என்ன பதவி கிடைக்க போகுது அதையும் போட்டு காட்டுவார். சொர்க்கத்தில் ஸ்ரீ நாராயணன் ஆகிறதுக்காக இந்த ஞானத்தை கொடுக்குறார். அதனால தான் இது பேரே ராஜயோகம், ராஜா ஆக்கிற யோகம். ஆனால் நீங்கள் அங்கே போய் வெட்டியானா பிறக்கிறீங்கன்னா அது வரைக்கும் பக்காவாக இருந்துட்டு கடைசி நேரத்தில் மாயின் வசமாயிட்டேனே அப்படின்னு துடிப்பீங்க. ஸோ அப்போ மனம் சாந்தியே அடையாது, அப்படியே பேயாக அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான், அல்லது கர்ப்பம் மாதிரி போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். இதுதான் அஸ்வத்தாமனுடைய கதையை தவிர துவாபர யுகத்தில் மகாபாரத யுத்தம் நடந்துச்சு, அங்கேருந்து அடுத்த யுகம் வரைக்கும் அவர் வராருன்றதெல்லாம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். அப்போ பார்த்ததா சொல்கிறாங்களே அது பொய்யா அப்படின்னா, பாவனைக்காக சில விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் இயேசுவை பார்த்ததா சொல்கிறாங்க, ராமகிருஷ்ணர் காளியை பார்த்ததா சொல்கிறாரு. அவங்க இப்படி தான் கடவுள் இருக்கிறார் அப்படின்ற அந்த பயபக்தியோடு இருக்கும் பொழுது, அதை பார்க்கணுன்ற ஒரு ஆசையும் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த மாதிரி காட்சிகள் கிடைக்கும். நமக்கு பிரியமானவர்கள் இறந்தால் தொடர்ந்து கனவுல வராங்களே, அந்த மாதிரி தான் அது கடவுள் வந்து அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறார். மற்றபடி அப்படி ஒருத்தர் கிடையவே கிடையாது. மற்றபடி என்றென்றைக்கும் இருக்கிறது சாபம் கிடையாது, அது வரம். ஏன் சாபம் கிடையாது அப்படின்னா, கலியுகம் முடிஞ்சோடனே சொர்க்கம் வருது, உடனே வந்துடணும். இப்போ மரணமில்லா பெருவாழ்வுன்னு வள்ளலார் சொல்கிறார், ஆனால் அவருக்கு அர்த்தமே தெரியாமல் தான் சொல்லியிருக்கார். நித்திய ஜீவன் பைபிளில் இருக்குது, ரெண்டும் ஒரே அர்த்தம்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தொடர்ந்து ஆத்மாவுக்கு, உடலுக்கு கிடையாது. ஸோ ஆத்மா மேலே போயிட்டு டக்குன்னு வந்துடும், மற்றவர்கள்லாம் மேலே போயிட்டு அங்கேயே இருப்பாங்க. இந்த ஞானத்தை எடுக்காதவர்கள், எடுத்தும் சரியாக முயற்சி பண்ணாதவர்கள்லாம் அங்கேயே இருப்பாங்க. ஸோ யார் பக்காவாக முயற்சி பண்ணாங்களோ அவங்க டக்குன்னு வந்து சொர்க்கத்தின் சுகத்தை, அதுவும் ஆரம்பத்தில் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் உலகம். ஸோ அந்த சுகத்தை ஆரம்பத்துலேருந்து மறுஜன்மம் எடுத்து அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. 2500 வருஷமும் இந்த பூமி சொர்க்கமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் எப்போ உடல் உணர்வில் வந்து பாவம் செய்கிறாங்களோ அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய செல்வம், அழகு, ஆரோக்கியம், அறிவு, குணங்கள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி இப்போ கலியுகத்தின் இறுதியில் அனைத்தையும் இழந்த பிச்சைக்காரர்களாக இருக்கும் பொழுது தான் இறைவன் வந்து அனைத்தையும் மீண்டும் அடைவதற்கான ஞானத்தை கொடுக்கிறார். ஆனால் சிவபெருமான் அங்கே வர்றது கிடையாது. இந்த ஞானத்தை கொடுத்து வழியை காட்டிட்டு போயிடுறார், நம்மளை கூடவே அழைச்சிட்டு போயிடுறார். அங்கேருந்து நாம் ஆட்டோமேட்டிக்காக வருவோம். அதனால தான் சிவபெருமானை அன்பே சிவம்னு சொல்கிறோம். உலகத்துக்கே அதிபதியாக நம்மை ஆக்கிட்டால் அந்த சொர்க்கத்தை அவர் எட்டி பார்க்கறது கூட கிடையாது. இந்த மாதிரி ஒரு அப்பாவை பார்த்துருக்குறீங்களா?
இந்த மாதிரி அப்பாவை நீங்கள் நினைத்து நினைத்து உருகணும். மற்றபடி கலியுக அப்பாக்கள் ஓப்பனாக சொல்லணுன்னா, உங்களை பெற்றுக்கணும் அப்படின்ற உணர்வே இல்லாமல் கருத்தடை சாதனம் பயன்படுத்தி காமத்தில் ஈடுபட்டதில் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக பிறந்தவர்கள் தான் இங்கே இருக்கிறவங்களாம். அதான் விபச்சார சந்ததியினரேன்னு இயேசு சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட அப்பா மேலே நீங்கள் அன்பு வைக்கிறீங்கன்னா உங்களை மாதிரி பைத்தியக்காரங்க யாருமே கிடையாது இல்லையா? சுயநலத்தில் தான் நீங்களே பிறக்கிறீங்க. அதுக்கப்புறம் அபார்ஷன் பண்ணி, இன்னும் கேட்டிங்கன்னா நிறைய பேர் அபார்ஷன் பண்ணலாம் முயற்சி பண்ணுவாங்க, அதையும் மீறி வந்துடுவீங்க. ஸோ அதுக்கு அவங்க சாப்பிட்ட டேப்லெட்லாம் பிற்காலத்தில் உங்களுக்கு ஃபிட்ஸு நோய் இந்த மாதிரி பல உடல் உபாதைகள் வரும். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ மனித உறவுகள் எல்லாமே சுயநலமிக்க உறவுகள். இறைவன் மட்டும்தான் சுயநலமற்றவர். நீங்கள் நாராயணாகனால அவருக்கு ஒரு பைசா லாபம் கிடையாது. என்னுடைய குழந்தை அப்படி ஆகுதுன்ற ஒரு சந்தோஷம், அதுவும் இப்போவே நீங்கள் அப்படி ஆகணும், அங்கே வந்து அவர் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். ஸோ இறைவனுடைய ஞானம் ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. உடல் உணர்வுக்கு வந்துட்டாலே காமம் வந்துடும், கோபம் வந்துடும், பற்று வந்துடும், பேராசை வந்துடும், அகங்காரம் வந்துடும். இதன் வசப்பட்டு நீங்கள் ஒரு எண்ணத்தை நினைக்கிறது கூட பாவம். அப்புறம் பார்க்குறது, பேசுறது, செயலில் ஈடுபடுறது கேட்கவே தேவையில்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எந்த பாவத்தை நீங்கள் செய்தாலும் கடைசியில் பச்சாதாபத்தில் துடிப்பீங்க. அங்கே வந்து உடம்பெல்லாம் ரத்தன்றது உடல் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, ஆத்மாவில் இருக்கிற வலி அப்படி இருக்கும். இவ்வளோ நாள் பக்கம் வந்துட்டு கடைசி நேரத்தில் இப்படி நான் மாட்டிக்கிட்டேனே இறைவன். அப்போ கடவுள் சொல்கிறார், இறைவனோடு நீங்கள் எந்த உறவை வைக்கலையோ அந்த உறவு தான் ஏமாத்தோன்றார். இறைவனை அப்பாவை நினைக்கலைன்னா இந்த அப்பா இறக்குறாரு அல்லது துரோகம் செய்கிறாருன்னா நீங்கள் துடிப்பீங்க. இறைவனை கணவனாக நினைக்கலைன்னா உங்கள் கணவன் இறந்துட்டாலோ அல்லது கணவன் இன்னொரு பொண்ணு கூட ஓடி போயிட்டாலோ அல்லது அஃபேரில் இருக்காரோ அந்த நேரம் பைத்தியம் ஆகிடுவீங்க. அப்போ இறைவனை நினச்சி உலகத்தை மறக்கணும். ஏன்னா கலியுகம் அழிஞ்சு தான் ஆகணும், அழிஞ்சு தான் இந்த பூமி சொர்க்கமாகும். அழியிறதுனா அப்படி டக்குன்னு அழிய போகிறது கிடையாது, அது கடைசியில் நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே உங்களுடையதுன்னு நம்பின அத்தனை பேரும் உங்கள் கிட்டேருந்து விலகுவாங்க, துரோகத்தினாலேயோ அல்லது மரணத்தினாலேயோ. ஆனால் எதுக்கும் நீங்கள் ஆடாமல் அசையாமல் இருந்தீங்கன்னா தர்மர் மாதிரி ஸ்ரீ நாராயணனாகவே நீங்கள் ஆக முடியும். அங்கே 8 நாராயணன் பதவி இருக்கும். ஏன்னா ராஜாவுடைய குழந்தை தான் ராஜாவாகும் இல்லையா? ஸோ முதல் நாராயணனுடைய குழந்தை 2ஆம் நாராயணன், அவங்களோட குழந்தை 3ஆவது நாராயணன். இப்படி 1ஆம் பல்லவன் 2ஆம் பல்லவன் மாதிரி 8 நாராயணன் சத்தியுகத்தை, 12 ராமர் சீதை திரேதாயுகத்தையும் ஆட்சி செய்வாங்க. இது எந்த வேதத்திலும் சொல்லப்பட்டது கிடையாது. ஆனால் அஷ்டலக்ஷ்மின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இல்லையா? ஸ்லைட்டாக வெளிப்பட்டுருக்குது. அஷ்டலக்ஷ்மினா 8 லக்ஷ்மி, அப்போ 8 லக்ஷ்மினா 8 நாராயணன் இருப்பாங்கல்ல. அதனால் அஸ்வத்தன் மாதிரி உடலுணர்வில் வந்து பாவத்தை செஞ்சிடாதீங்க. இப்போவே அடிக்கடி நம்ம ஏமாறுவோம். ஒரு தடவை செஞ்ச தப்ப அடுத்த தடவை செய்யக்கூடாதுன்றதில் கவனம் வச்சுக்கிட்டே இருங்க. அதுக்கு முரளி தினம் தினம் படிக்க தான் அந்த எச்சரிக்கை உணர்வு இருக்கும். ஸோ அந்த விஷயம் அதில் மறைஞ்சிருக்குது. ஆக்சுவலாக கீதை சொல்கிறாரு இல்லையா, யுத்த டைமில் கீதை சொல்கிறதா காட்டப்பட்டிருக்குது. அது நமக்குள்ளே நடக்கிற யுத்தம். இதை வெற்றி கொண்ட பிறகு, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அத்தனையும் வெற்றி கொண்ட பிறகு வெறும் ஆத்மா நான், என்னுடைய தந்தை சிவபரமாத்மா, கடவுள்கிட்ட போயிட்டு பரந்தாமத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு வரப்போகிறேன். இந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் கடைசியில் இருக்கும். சுற்றி என்ன நடந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க, சதா ஆனந்தமாக இருப்பீங்க. ஏன்னா சொர்க்கத்தின் காட்சிகள் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த நிலையை அடையிறது தான் நம்மளுடைய லட்சியம். இதுதான் உண்மையான ஆன்மீகம், கடவுளே சொல்லி கொடுக்குறார். ஸோ அதனால் தயவு செய்து கடவுளை விட பெரிய புத்திசாலி நினச்சிட்டு இதை எப்படி நான் நம்புறது, கண்ணை மூடிட்டு போய் அந்த கீதையை படிப்பாங்க, ராமாயணம் படிப்பாங்க, பைபிள் படிப்பாங்க, குரான் படிப்பாங்க, இமயமலைக்கு போவாங்க, மெக்காவுக்கு போவாங்க. ஆனால் கடவுளே வந்து பேசும்போது தான் இவங்க புத்திசாலித்தனத்தெல்லாம் காட்டுவாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தம்னு புரிஞ்சுக்கோங்கன்னு கடவுள் சொல்கிறார். வேறு என்ன பண்ண முடியும்? ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.